அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஷூட் பண்ணேன். இது காலையில் 7 மணி இருக்குங்க. ஒரு பக்கம் காக்கா கத்த, ஒரு பக்கம் மைனா கத்திட்டு, ஒரு பக்கம் பூனையுமே வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்க்குறப்ப இந்த பூனைக்குட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த மைனா வாயில் கவிர்ந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த ஓட்டு மேலே வந்து அந்த மைனாவோட பேரண்ட்ஸ் தான் நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பூனைக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. அந்த பூனையோட வாயில் இருக்கிறப்ப அது மௌத்தா போயிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சது. பட் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அது மௌத்தா போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆல்ரெடி காக்காலாம் கொத்தியிருக்கும் போல், கூட்டிலேருந்து கொத்தி கீழே தள்ளி விட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பூனை கவிட்டு வந்துடுச்சு. கடைசியாக மௌத்தாயிருச்சு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அடக்கம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இப்படியே உட்காந்துட்டா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு உலைய வச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் தக்காளி சோறு வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஒரு 5-6 இலை இருக்கிற மாதிரி நான் போட்டு பொரிய விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது 3 பொருளையும் போட்டு அதுவுமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். இதுவுமே நல்லா வதங்கி வர தட்டி வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக வேணால் சால்ட்டு போட்டுக்கோங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா கலரிங் கொடுக்கும். இது நல்லா பச்சை வாசம் போகிற தட்டி வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவுமே பச்சை வாசனை போகிற தட்டியுமே நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துகிட்டு ஒரு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி கூட போதும். சின்னதாக அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 4-5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்குற தட்டி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி அரைச்சோம் பார்த்திங்கன்னா ஆலினால் கரம் மசாலா பொடி, அதுதான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்த டேஸ்ட்டே வந்து தூக்கி கொடுக்கும். அந்த பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா பொடி தான். நல்லா தக்காளி வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி இன்றைக்கி வறுவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு இருக்கேன். நறுக்கி முடிச்சது பார்த்திங்கன்னா நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இதை நீங்கள் அப்படியே குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். பொன்னீர் ரைஸில் பார்த்திங்கன்னா 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். பட் நான் வந்து வடித்து அதுக்கப்புறம் வந்து சாதம் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். இதுவுமே டேஸ்ட் நல்லாவே இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்குமே பிடிக்கும். கடைசியாக வந்து நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், தக்காளி சோறு பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டில் தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயே பார்த்திங்கன்னா அது மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பொடி இடித்து போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு அந்த ஆயிலே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சாலே போதும். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் அது செய்யலை. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டேன். நல்லா வெயில் போடுதுங்க. காலையில் என்னோடய புர்கா, பாப்பாவோட புர்கா எல்லாத்தையுமே வந்து அலசி போட்டிருந்தேன். சரி நல்லா வெயில் அடிக்குது, காஞ்சோம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அலசி போட்டதுக்கப்புறம் இப்போ எடுக்கிறேன். நல்லா சுக்காக காஞ்சிருச்சு. இப்போயே எடுத்து மடித்து வச்சுருவோம், அது அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த திண்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த புர்கா, அப்புறம் ஷாலு, பாப்பாவோட வந்து மதர்சாக்கு போட்டு போகிற ஷால், அது எல்லாமே வந்து இந்த திண்டில் தான் இருக்கும். வெளியில் எங்கேயும் போகிற அந்த ஷால் மட்டும் உள்ளே எடுத்து வச்சுருப்பேன். வானம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 டிகிரி செல்சியஸில் இருக்குது. கால் தரையில் கூட வைக்க முடியல. முக்கியமாக மாடியில் வந்து செப்பல் போடாமல் நடக்கவே முடியலங்க. அந்தளவுக்கு வெயில் வந்து சுட்டரிச்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 12:45 பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவங்க வந்து எக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சத்துணவு கூடத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஆளுக்கு பாதி பாதி மட்டும் பிச்சுட்டு தக்காளி சோறு, உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டை வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அஸ்கர் பார்த்தீங்கன்னா என்ன ரிவ்யூ கொடுக்குறான் அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். பிரியாணி அஸ்கருக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் பிரியாணி சொல்லி தான் சாப்பிட்ருந்தான். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பேக்கும் கொடுத்துருந்தான். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பாதாம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதான் பெருக்கிட்டு போயிருந்தோம்.
ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குதுல, பூனைலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் டப்பாவில் வந்து அள்ளி வைக்க மறந்துட்டேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தண்ணி டப்பா ஃபுல்லாக வந்து தண்ணி அள்ளி வச்சேன். அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் செய்யணும். நல்ல வெயில் டைமாக இருக்குது. கூலிங் எதுவும் குடித்தா கூட நல்லாயிருக்கும். ஆனால் சளி பிரச்சனையும் இருக்குது. சரி இன்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி வைக்க ஆரம்பிச்சேன். நல்லா ஒரு 2 பாக்கெட் பாலை ஊற்றி நல்லா கொதி வர தட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணியில போட்டு நல்லா ஆற வச்சுட்டு, ஒரு பவுல்ல பார்த்தீங்கன்னா, பாலை மிக்ஸ் பண்ணிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சப்ஜா சீட் போட்டிருக்கேன். இந்த வெயிலுக்கு வந்து நல்லா ஹீட்ட தணிக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சமா பால்ல சப்ஜா சீட் போட்டு, கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வைக்க போறேன். அப்பதான் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிரலாம். வீட்ல பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் இருந்துச்சு. அதுவுமே நல்லா பழுத்து இருந்துச்சு. இதுக்கு மேல வச்சிருந்தோம்னா வீணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, தோல் சீவி நறுக்கி வச்சுருவோம். பசங்க வந்து சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தோல் சீவி நறுக்கி வைக்க போறேன். பால்ல பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட் நல்லா ஊறி நல்லா ஜில்னஸோட இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவ நுணுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா சீனி போட்டுட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால்ல பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற அந்த கற்பூரவள்ளன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அத குட்டி குட்டியா நறுக்கி போட்டிருக்கேன். நீங்க ஆப்பிள் பழம், இல்லாட்டா மாதுளம்பழம், இல்லையா என்ன பழம் வீட்ல இருக்கோ, பட் பப்பாளி பழம் போட்டா பசங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு டவுட்ல தான் இருந்தேன். அதனால தான் வந்து தனியா வந்து பப்பாளி பழத்த வந்து வெட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், திராட்சை பழம், கருந்திராட்சை, பன்னீர் திராட்சை எதுனாலும் சரி, நீங்க போட்டு சாப்பிடலாம். இன்க்ளூடிங் மாம்பழம் போட்டு கூட்டு சாப்பிட்டா கூட இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வீட்ல வந்து கற்பூரவாழ தான் இருந்தது. அதனால அத மட்டும் குட்டி குட்டியா நறுக்கி போட்டிருக்கேன். பசங்களுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. எடுத்தோன்னு வர்றது யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அஸ்கர் தான் சீக்கிரமா வருவாரு. வீட்டுக்கு போறதா இருந்தா ஸ்கூல் போறப்ப மட்டும் கொஞ்சம் பைய பைய போவாரு. பட் வீட்டுக்கு வர்றதா இருந்தா ஆளா அவர் தான் வருவாரு. பசங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை, கால், மூஞ்சிலாம் கழுவ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பால பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்ல ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பழத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து கை, கால், மூஞ்சி கழுவுனதுக்கப்புறம் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்து உட்காந்து, ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, இந்த பால் எடுத்துக்கிட்டோம். அஸ்கர் பார்த்தீங்கன்னா, வெறும் பப்பாளி பழத்த மட்டும் தான் சாப்பிட்டுருந்தான். பழம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அஸ்கரும், மைசாவும் மதர்ஸா கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடி பார்த்தீங்கன்னா, தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே இங்கே தான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெயில் வேறு ஓவரா இருந்துச்சா, அதனால வந்து சரி தண்ணி தெளிச்சு விடுவோம். இல்லாட்டா நீர்க்கடுப்பு இந்த மாதிரி சூடு ஏதாவது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாமே வந்து அந்த பசங்க உட்காந்து படிக்கிற இடத்துல மட்டும் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டேன். லைட்டுமே மாட்டி விட்டாச்சு. ரொம்ப நாள் லைட் மாட்டாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, லைட்லாம் மாட்டி விட்டு தண்ணிலாம் தெளிச்சு விட்டாச்சு. பசங்க வந்து இங்கே வந்தோன்னே உட்காந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, அஸ்கர் அன்னைக்கு வந்து இதுக்கு ராட்டினம் போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா, "அம்மா பரோட்டா வாங்கி தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த தடவ பரோட்டா செஞ்சாவது குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து கோதுமை பரோட்டா மாரி செஞ்சு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு எம்ப்டி சால்னா தான் ரெடி பண்ண போறேன். அதில் சிக்கன் எதுவுமே நான் போடல. வெறும் எம்ப்டி சால்னா தான். கொஞ்சமா தேங்காய் பூ திருவிக்கங்க. அதில கொஞ்சமா பெருஞ்சீரகம், அப்புறம் கசகசா, அப்புறம் ஒரு பச்சை மொளகா. இத மட்டும் போட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கங்க. நீங்க முந்திரி பருப்பு போட்டு அரைக்கனாலும் அரைச்சுக்கலாம். இல்லாட்டா பொரிகல்ல போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். உண்மையா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிக்கிற எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு, அப்புறம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற தட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வர்ற தட்டி வெயிட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொத்தமல்லி தூவி போட்டு நல்லா மூடி வச்சுருக்குங்க. நல்லா வத்தி வந்து நமக்கு எம்டி சால்னா ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ஒரு சிம்பிளான சால்னா எதுவுமே இல்லை அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க இன்னும் மதரசா விட்டு வரலங்க. அதனால சரி நம்ம பாதி வேலைய முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சால்னா கொதிக்கிற கையோட பார்த்தீங்கன்னா, மாவு பெசஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில குட்டி குட்டி உருண்டையா உருட்டிட்டு, இப்போ நம்ம பரோட்டாவுக்கு வந்து அந்த மாவு வந்து எடுத்து வைக்கணும். எப்படின்னா, நல்லா சப்பாத்தி மாவு மாரி உருட்டிட்டு, அதில் லைட்டாக ஆயில் பண்ணிவிட்டு, நான் எப்படி மடைக்கிறேனோ அதே மாரி மடக்கி, அந்த மாரி சுருட்டி வச்சுக்கிட்டாலே போதும். கடைசியா பசங்க சாப்பிட்றப்ப டக்குன்னு எடுத்து சுட்டு குடுத்துரலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டா அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்து, பசங்க வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்.
சால்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நைட்டுக்கு மட்டும் 3 பேத்துக்கு அப்படினால கம்மியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். நான் நைட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறனால செஞ்சுருக்கேன். உண்மையிலே சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க மதரஸா விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அஸ்கர் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த பலகை பார்த்தீங்கன்னா, என்னோடய அத்தா வச்சுருந்தாரு. பாப்பா தான் வந்து கேட்டிருந்தா, எனக்கு இந்த மாதிரி உட்காந்து எழுதுற அந்த பலகைய கொடுங்க நானா சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு. அத்தா வந்து இதில தான் குருவானு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதுனா எழுதிக்கிட்டு இருப்பார். பட் பாப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று அவர் வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து மைசா கொடுத்துட்டாங்க. இதில் 2 பேர் ஷேர் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் பிரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் எதுவுமே இல்லை, மதரசா ஹோம்ஒர்க் தான். அதனால் வந்து அவள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அஸ்கருக்கு வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறனால அவனுக்கு உட்காந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பசங்களுக்கு ஒரு 8 மணி போல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வந்து சரி நீங்கள் ஹோம்ஒர்க் பார்த்துக்கங்க, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பு அடியில் வந்து அந்த மாதிரி அந்த பரோட்டா, ரொட்டி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பசங்கிட்ட வந்து நான் கோதுமை பரோட்டா தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வந்து சுட ஆரம்பிச்சுட்டு அந்த பரோட்டாவையும் சூட்டோட அந்த கோதுமை பரோட்டாவை அடித்தோம்னா ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் எம்டி சேனல் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டின்னருமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. போகிறதுக்காக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.